பர்சனலா நம்ம முதல்ல நல்லா இருந்தாலே போதும். நம்ம நல்லா இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தான் வேற எல்லாமே. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து, நம்ம நீதியா வாழ்ந்து, நம்ம சந்தோஷமா வாழ்ந்து, எனக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு எழுப்புதல், கரெக்டான ஒரு வழி நடத்துதல் இருந்துச்சுனாலே போதும். மற்றது எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா கூட என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நான் அடைஞ்சதற்கு சமானம். ஆமென். கர்த்தருக்காக துறவரமாய் வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க சாப்பாடை கூட ஒழுங்கா சாப்பிடல. அவங்க நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்கல. வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு 3 நேரத்திற்கு 1 நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை 85 வருஷம் 75 வருஷம் யாருக்குமே தெரியாம கர்த்தரோடு கூட மட்டும் நடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்திலே இருக்கிறத அல்ல, ஆண்டவரே என்ன பர்சனலா இந்த 100 டேஸ்ல என்ன பண்ணுங்கன்னா தனிப்பட்ட விதத்துல என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்துல என்ன அபிஷேகிங்க ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்துல எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. அதனால நம்முடைய மனசு முழுக்க முழுக்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ரெடி ஆயிரணும், நான் எழும்பிடணும், நான் சரியாயிரணும், நான் இந்த காரியத்தை எல்லாம் விட்டுறணும். கர்த்தர் என்ன உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் என்ன பரிசுத்தப்படுத்தணும். அவர் என்ன கிருபையா நடத்தணும். ஹல்லேலூயா. இப்போ அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென். எழும்பி நிற்க முடிஞ்சவங்க எழும்பி கூட நின்னுக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லு. உம்மை போல் என்னை மாற்றிடும். சத்தமா உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். எல்லாரும் சொல்லுங்க. உம்மை போல். இப்ப சேர்ந்து சொல்லுவேன். என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்தமாவே. சொல்லுவோம். சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே. வாஞ்சையோடு கூட தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும்.